நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் லாக்டவுன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம அனுபவித்த அந்த லாக்டவுன் காலகட்டத்தை திரும்பவும் நமக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு இந்த படக்குழுவினர் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி நம்ம படத்தினுடைய பிளஸ். ஆனா அந்த லாக்டவுன் நாட்கள் நமக்குள்ள ஏற்படுத்தின அதிர்வுகளை இன்னும் நுட்பமா நமக்குள்ள மீண்டும் கடத்தாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். இந்த படத்துல வருகிற அப்பாக்கள் சார்லியும் சரி லிவிங்ஸ்டனும் சரி ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லவர்களாக அவங்களுடைய காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனால் அந்த இருவரை தாண்டி படத்தில் வர மற்ற ஆண்கள் அத்தனை பேருமே கிட்டத்தட்ட கெட்டவர்கள் போலவே சித்தரித்திருப்பது நிச்சயமா அந்த படத்தினுடைய மைனஸ். இந்த படத்துல பிள்ளைகள் அப்பா அம்மாக்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பாடம் நடத்தியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய பிளஸ். ஆனால் அப்படி ஷேர் செய்வதற்கான இடத்தையும் ஸ்பேஸையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தரணும் அப்படின்னு சொல்லாமலே விட்டது படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த லாக்டவுன் திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன, அது நமக்குள்ள எப்படியான இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு அப்படின்னு பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். வாங்க நாம இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். லாக்டவுன் திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ரொம்ப சிம்பிள். படத்தினுடைய நாயகி அனுப்புமா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. அவங்க நைட் ஷிஃப்ட் இல்லாமல் வெளியில் எங்கேயும் ட்ராவல்லாம் இல்லாத மாதிரி சென்னைக்குள்ளேயே ஒரு வேலை கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற குடும்பத்தினுடைய அறிவுறுத்தலின்படி ஒரு வேலை தேடுறாங்க. பெரிய தேடலுக்கு பிறகு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்க ஒரு பார்ட்டியை ஏதேச்சியாக நண்பர் மூலமாக அட்டன் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை அவங்களுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுருது. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது நம்ம வெளியே வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது லாக்டவுனை கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. அந்த லாக்டவுன் காலகட்டத்தில் தன்னுடைய பிரச்சனையிலிருந்து இவங்க வெளியில் வந்தாங்களா, அந்த லாக்டவுன் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்களை கொடுத்துச்சு, கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்துல போய் நின்றுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய முதல் பிளஸ் அனுப்பமா அவர்கள் தான். அவங்க தான் இந்த படத்தினுடைய நாயகி. அவங்க தான் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தினுடைய கதையையும் இந்த ஆன்மாவையும் தன்னுடைய தோள்களில் சுமக்கிறாங்க. அவங்களுக்கு இது தமிழில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக அவங்களோட கரியர்லேயே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு படம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம். நாமளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பில் எங்கேயாவது ஒரு பிசுறல் இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த கதையை நம்மளால் முழுசாக உள்வாங்கி இருந்திருக்கவே முடியாது. ஒரு சில காட்சிகளில் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி அவங்க வர எல்லா காட்சிகள்லையும் ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இந்த படத்தை ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பு இந்த படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் டைரக்டர் ஏஆர் ஜீவா அவர்கள். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த படத்தை ஆரம்பிச்சாங்க, ஷூட் போனாங்க, இப்போ ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், அது ஒரு சின்ன லைன் தான். அந்த லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு லைன் தான். அதை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இவர் நிறையவே மெனக்கெட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய வசனங்களாக இருக்கட்டும், காட்சிகளை எழுதிய விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தான் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இவர் நிறையவே முயற்சி செஞ்சுருக்கிறாரு. அந்த முயற்சியில் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாரு. படம் தொடங்கினதுல இருந்து முடிகிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு போர் அடிக்காமல், நம்மளுடைய சுவாரஸ்யம் குறைந்து விடாமல், அப்படி ஒரு சின்ன லைனை வச்சு நம்மளை கட்டி போட்டு கடைசியில் கிளைமாக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஓகேடா இது நல்ல படத்துக்கு வந்தோண்டா அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்திய ஒரு நல்ல இயக்குனராக ஏஆர் ஜீவா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற சார்லி அவர்கள். இவர் அனுப்பமாவினுடைய தந்தையா வர்றாரு. அனுப்பமா ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அவங்க இந்த விஷயத்தை வந்து குடும்பத்தில் சொல்லவே மாட்டாங்க, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. என்னடா அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே, சொல்லிட்டா டக்குன்னு பிரச்சனை முடிஞ்சிருமே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த படத்தினுடைய ஃப்ளோவே அங்கேயே அப்ரப்டாக கட் ஆகிடும். அவங்க சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் சார்லி என்கிற அந்த அப்பா தான். அவருடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டதனுடைய பின்னணியில தான் இவங்க இந்த விஷயத்த சொல்லாமல் இந்த கதையை இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாகவும் ரொம்ப கரெக்டான ஸ்க்ரீன் பிளே ஆகவும் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு காரணமே
சார்லி அவர்களுடைய அற்புதமான நடிப்பு. அவருடைய நடிப்பை பார்க்கும் பொழுது நாமளே அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை போய் சொல்லிட மாட்டோம். ஐயோ இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயமும் பதபதப்பும் நமக்கே இருக்கும் பொழுது அவருடைய சொந்த மகளான அனுப்பமாவுக்கு இந்த கதையில் இருக்கும் இல்லையா, அதை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் அவருடைய கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு தன்னால் முடிந்தவரை ஒரு ஆக சிறந்த நடிப்பின் மூலம் உயிர் கொடுத்திருக்கிறாரு சார்லி அவர்கள். அவர் இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் படத்தின் படத்தொகுப்பாளர் சாபு ஜோசப் அவர்கள் தான். அவர் ஒரு தேசிய விருது பெற்ற படத்தொகுப்பாளர். அது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. படத்தினுடைய கதை ரொம்ப சிம்பிளான கதை, ரொம்ப எளிமையான ஒரு ஒன்லைன் தான். ஆனால் அது நமக்கு கொஞ்சமும் போர் அடித்திடாத வண்ணம் தன்னுடைய எடிட்டிங் மூலமாக பல காட்சிகளில் அது மாற்றி 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 கலைச்சு போட்டு படத்தை ஒரு என்கேஜான ஒரு பரபரப்பான ஒரு பேக்காக மாற்றி கொடுத்த விதத்தில் எடிட்டராக திரு சாபு ஜோசப் அவர்கள் படத்திற்கு ஒரு முக்கியமான ப்ளஸ்ஸாக மாறி இந்த லாக்டவுன் படத்தை மக்கள் மனசில் ஒரு படி கொண்டு போய் மேலே வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ், இந்த படத்தை நாம் எதற்காக பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த படத்தினுடைய அந்த கிளைமாக்ஸ் காட்சிக்காகத்தான். அந்த கிளைமாக்ஸ் காட்சி சொல்ல வர அந்த கருத்து தான் அந்த ஒட்டுமொத்த படத்தினுடைய நாதமே, அந்த ஒட்டுமொத்த படத்தினுடைய ஆன்மாவே. அந்த கிளைமாக்ஸ் காட்சி சொல்ல வர கருத்து இருக்கு இல்லையா, அது பல பேர் பல விதங்களில் பல நேரங்களில் பல மேடைகளில் பல படங்களில் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையை டீல் பண்ணிட்டு வந்து இவ்வளோ பெரிய கதையை சொல்லி கடைசியில் 4 வரிகளில் அந்த கருத்தை சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு பெரிய இம்பாக்டை பெரிய தாக்கத்தை நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்துது. படம் துவங்கும் பொழுது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஸ்லோவாக மெலோ ட்ராமாவாக தொடங்கினாலும் படம் போக 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 ஒரு பிரச்சனைக்குள்ளேயே பயணிச்சு கடைசியில் சொல்ல வந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமான இந்த சமூகத்திற்கு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அந்த கிளைமாக்ஸ் காட்சி தான் அந்த படத்தினுடைய ஆகப்பெரும் பிளஸ். லாக்டவுன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதாவது லைக்கா தான் அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஒரு சின்ன பட்ஜெட் திரைப்படத்துக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதை தாண்டி சில விஷயங்களை லைக்கா அந்த படத்துக்காக கொடுத்துருக்குறாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டுக்குள்ள மக்கள் ரசிக்கும்படியான ஒரு படத்தை கொடுத்துடணும், மக்களை தன்னகத்தில் ஈர்த்தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தினுடைய குழுவினர் நிறையவே மெனக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அவர்கள் இந்த காட்சிகளாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், படத்தில் நடித்தவர்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே படத்தினுடைய ப்ளஸ் தான். ஆனால் அதை தாண்டி இந்த திரைப்படத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல திரைப்படமாக, இன்னும் பார்க்கும்படியான திரைப்படமாக மாற்றுறதுக்கு இவங்க சில விஷயங்களை மெனக்கிட்டு இருந்திருக்கலாம், சில விஷயங்களை செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படி இவர்கள் செய்யாமல் விட்ட விஷயங்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ். அந்த மைனஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் ஏஆர் ஜீவா அவர்களை தான் சொல்லணும். காரணம், படத்தினுடைய தேவையில்லாத நீளம். படத்தில் நிறைய காட்சிகள் சில இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பி அவர் வச்சிருக்கிறார். அந்த காட்சி வருகிற நேரத்தில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த காட்சிகளை நீக்கிட்டா கூட அந்த படம் என்ன சொல்லணும்னு நினைக்குதோ அது நமக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். இந்த காட்சிகளை வச்சு தான் இந்த படத்தை புரிய வைக்கணும்னு இவர் நினச்சிருக்கிறது தப்போ அப்படின்னு சில காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தோணுது. அந்த காட்சிகள்லாம் நீக்கியிருந்தா இந்த படம் இன்னும் ரொம்ப கிறிஸ்பான, ரொம்ப ஈஸியாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய உணர்வை கடத்துகிற ஒரு படமாக மாறி இருக்கும். அதை செய்யாமல் போனது இயக்குனர் ஏஆர் ஜீவா அவர்களுடைய தவறாகத்தான் நமக்கு தெரியுது. ஆக அது அவருடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் பாடல்கள். படத்துக்கு 2 பேர் இசையமைப்பாளர்களாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரகுநந்தன், இன்னொன்று சித்தார்த் விபின். ரகுநந்தன் பின்னணி இசையமைச்சிருக்கிறதாகவும் சித்தார்த் விபின் அவர்கள் பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பாடல்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக இம்பேக்டை நமக்கு கிரியேட் பண்ணவே இல்லை. படம் ஒரு நாயகியை சுற்றிய கதை. அந்த நாயகியும் பெரிய அளவில் பிரபலம் இல்லாத ஒரு நாயகி. படத்தில் நடித்த மற்ற கதாபாத்திரங்களும் நமக்கு ரொம்ப பெருசாக நம்மளை ஈர்க்கிற மாதிரியான ஆட்கள் கிடையாது. எல்லாருமே கிட்டத்தட்ட புதுமுகங்கள் மாதிரியும் ஒரு சில குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நமக்கு அறிமுகமான முகங்களையும் வச்சு தான் அந்த படம் உருவாகி இருக்கு. இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு படத்தில் பாடல்களின் மூலமாகத்தான் ரசிகர்களை திரையரங்கத்திற்கு இழுக்க முடியும். அப்படியான வேலையை இந்த திரைப்படத்தின் பாடல்கள் செய்யாமல் போனது நிச்சயமா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிருஷ்டம் தான் சொல்லி ஆகணும். படத்தினுடைய பாடல்கள் இன்னும் பெட்டரா இருந்திருந்தா படம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். இல்லாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ்.
படத்தினுடைய முக்கியமான ஒரு மைனஸ் அப்படின்னா, படம் சொல்ல ஒரு விஷயத்தில் ஒரு பிழை ஒன்று நமக்கு பார்க்கும்போதே பளிச்சுன்னு தெரியுது. என்ன அப்படின்னா, ஒரு காட்சியில் வட சென்னையை சார்ந்த புள்ளிங்க மாதிரியான ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறதாகவும், அந்த பையனாலே அவனுக்கு வேற எந்த காரணமும் இல்லாமல் அப்படியான முடியல கலர் பண்ணிட்டு ஒரு புள்ளிங்க பாஷையில் பேசினாலே அவன் கெட்டவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோடு அந்த காட்சி அவர்கள் அணுகி இருக்கிறார்களோ அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் சார்ந்த நண்பர்களையுமே அப்படியே காமிச்சு அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஆப்வியஸாக ஒரு வெறுப்பை வர வைக்கும்படியான காட்சி திணிப்பாகத்தான் நமக்கு தெரிஞ்சது. அந்த காட்சியை தவிர்த்திருந்திருக்கலாம், இல்லைனா அந்த காட்சியை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எழுதியிருந்தா, ரொம்ப பாலிஷாக எழுதியிருந்தா நமக்கு இந்த குறை தெரியாமல் போயிருக்கும். இந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் வட சென்னையை சார்ந்தவர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நிச்சயமா ஒரு வருத்தம் ஒன்று வரும். என்னடா நம்ம ஊர் பசங்களை இப்படி தப்பா காட்டுறாங்களே, அப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்திய விதத்தில் இந்த படத்தினுடைய ஒரு மைனஸாக அந்த காட்சி அமைஞ்சிருக்கு. இந்த படம் ஒரு பெண்ணின் பிரச்சனையை சுற்றி நடக்கிற கதை தான். ஒரு பெண் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதை தான். அதற்காக கிட்டத்தட்ட படத்தில் வருகிற அத்தனை ஆண்களையும் கெட்டவர்களாகவே சித்தரிப்பது எந்த விதத்தில் சரி அப்படின்னு தெரியல. ஒரு பொதுவாக இந்த சமூகம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவரும் உள்ளடக்கிய ஒரு சமூகம். ஆண்களில் அற்புதமானவர்கள் இருக்கிறார்கள், பெண்களிலும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த புரிதலோடு இந்த கதை எழுதப்பட்டிருந்ததுன்னா இன்னும் பார்க்கிற ஆண்களுக்கு, ஜென்ரலாக பார்க்கிற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் இன்னும் கூடுதல் கனெக்டாக இருந்திருக்கும். பார்க்கிற ஆண்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள் தான். பெண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சுற்றி இருக்கிற ஆண்கள் எல்லாருமே சுயநலமாக தான் நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு இந்த படத்தில் இருக்கிறது நிச்சயமாக மைனஸ். இந்த படம் சொல்ல வர ரொம்ப முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதை தான் கிளைமாக்ஸில் சொல்கிறாங்க. பிள்ளைகளுக்கு என்னதான் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்காக மட்டும் இல்லை பெற்றோர்கள், உங்களுடைய பிரச்சனைகளையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறாங்க. அது சரிதான். ஆனால் அப்படி தங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, சொல்ல முடியாத ஒரு பெரிய சிக்கலை தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அதை சொல்வதற்கான சூழலை பேரண்ட்ஸும் ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை இவங்க எங்கேயுமே பேசலை. பேரண்ட்ஸுக்கு யார் இந்த புத்திமதிகளை சொல்லி குழந்தைகளுக்கு அப்படியான ஒரு ஸ்பேஸை கொடுங்க. அவங்க பேசுனா கேட்டுக்கங்க, டக்குன்னு உடஞ்சிடாதீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து பிரச்சனைகளை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் ஒரு அறிவுரையையும் பெற்றோர்களுக்கும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு முழுமையான படமாக மாறி இருக்கும். அப்படி சொல்லாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். லாக்டவுன் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்லிடணும், இந்த தலைமுறைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்தை புரிய வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோபல் நோக்கத்தோடு தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அது இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ். அதை தாண்டி இதில் நுட்பமான ப்ளஸ் என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய நாயகி தன்னை பெற்றவர்களின் சிரமங்களை எல்லாம் உணர்ந்த ஒரு பெண்ணாக கதாநாயகனுடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டது இந்த படத்தினுடைய ப்ளஸ். அதே நேரத்தில் இவங்க படத்தில் துவக்கத்திலிருந்தே தனக்கு வர காதல்களை நிராகரிக்கிறதா இருக்கட்டும், தன்னை சுற்றி வர ஆண்களை இவங்க அவாய்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டான பெண்ணாக இவங்களை பார்க்கும்போது நமக்கு தோணுது. அப்படி இருக்கிற ஒரு பெண் வேலை தேடி ஒரு பார்ட்டிக்கு போவாங்களா? அப்படி பார்ட்டிக்கு போன இடத்துல தனக்கு நிறைய அறிமுகம் இல்லாத நண்பர்கள் இருக்கிற இடத்துல ஒரு தன்னை மீறி மது அருந்தி தன் நிலை மறந்து போகிற அளவுக்கு கான்சியஸை இழப்பாங்களா? அப்படி இழந்ததுனால தான் ஒரு பிரச்சனைக்குள்ளேயே இவங்க போகிறாங்க அப்படின்னு படத்தினுடைய காட்சி சொல்லுது. இந்த காட்சியை இன்னும் நுட்பமாக இன்னும் நம்பும்படியாக எழுதியிருந்தா இன்னும் சிறப்பாக நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி ஆகாமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். படத்தில் நாயகிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வரத்துக்கு ரொம்ப போராடுறாங்க. அதற்கு தடையாக இருக்கிறது அந்த லாக்டவுன் காலகட்டம் அப்படிங்கிறது தான் கதை. லாக்டவுன் காலகட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதையெல்லாம் இந்த பிரச்சனையோடு கனெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் லாக்டவுன் ஒரு ஓரமாக இருக்குது, இவங்களுடைய பிரச்சனை ஒரு ஓரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் படத்தை பார்க்கும்போது நிறைய காட்சிகளில் நமக்கு தோணுச்சு. இன்னும்
திரும்ப திரும்ப நிறைய காட்சிகள் வந்து இன்னும் திரும்ப திரும்ப அதே மாதிரியான காட்சியாக இருக்குது, அதே மாதிரியான ஏமாற்றத்தை ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அயற்சி வர்றதை தவிர்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்கேஜான ஸ்க்ரீன் பிளே இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும், இன்னும் சூப்பராக நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படி இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் நாயகி அனுப்பமா அவர்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட மாட்டாங்களா? ஐயோ வெளியில் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கும் சந்தோஷம், இந்த பொண்ணு எவ்வளோ நிம்மதியாக ஆகிடுவாள்ல, ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்துராதா அப்படின்னு படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பதைபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க படத்தினுடைய குழுவினர். அது அந்த பதைபதைப்பு இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான பிளஸ். லாக்டவுன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம் ரொம்ப நுட்பமாக டீட்டெயிலாக பார்த்தோம். இது நம்முடைய கருத்து தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். லாக்டவுன் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் அந்த திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.